கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த 2024 ஆண்டின் 8வது மாதத்தின் இந்த முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை 7 மாதங்கள் நம்மை கிருபையாய் அனுதினமும் வழி நடத்தி வந்த தேவன் இந்த மாதத்திலும் உங்களை நிச்சயமாகவே நடத்துவார். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், தகப்பன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் உங்களை தம் தோளில் சுமந்து வந்தார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை 7 மாதங்கள் கர்த்தருடைய தோள்கள் நம்மை சுமந்தது போல இந்த 8வது மாதத்திலும் நிச்சயமாகவே அவர் நம்மை சுமப்பார். ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருங்கள், தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதத்திற்கு தேவையான கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யப்போகிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பாய் நிறுத்தி உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். எரேமியாவின் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் வேதத்திலே பார்ப்போம் என்றால், புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தரை குறித்து நாம் ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தின் 14, 15 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் தம்முடைய பிள்ளைகளுக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 49, 14, 15, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக தேவனுடைய ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விதமான காரியம் என்னவென்று சொன்னால், தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனையின் மிகுதிகள், சில தோல்விகள் அவர்களை இப்படியாய் சிந்திக்க தோன்றுகிறது. கர்த்தர் என்னை மறந்துவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார், அல்லது அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்பதாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 8வது மாதத்தின் முதல் நாளில் செய்தியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியை, தகப்பனே, தாயே, என் அன்பு பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து காணப்படலாம். உங்கள் காரியமாய் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களை நோக்கி நம்பிக்கையூட்டும்படியாய் அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை மறப்பது இல்லை. ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்திலும் கூட அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு காணப்படுங்கள். உங்கள் காரியங்கள் அனைத்திலும் ஜெயத்தை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். இந்த புலம்பலின் புத்தகத்திலே எரேமியா இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் நாம் புரட்டி தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு தைரியத்தையும் பலனையும் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு ஒருவேளை உங்கள் கைகளில் வேத புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை பாருங்கள். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய மிலாற்றினால் அவர் என்னை தண்டிக்கும்படியாய், என்னை அவருடைய காரியங்கள், அவர் என் வாழ்க்கையில் செய்கிற அனைத்து காரியங்களும் என்னை தண்டிப்பது போல இருக்கிறபடியினால் அவர் நிமித்தமாய் நான் சிறுமைப்பட்ட புருஷனாய் இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன், அவரையே நம்பியிருக்கிறேன்,
ஆண்டவர் தான் என் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஆனால் நான் எதிர்பார்க்கிற எந்த ஒரு மாற்றங்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என்னுடைய குடும்பத்திலோ என் கைகளின் பிரயாசத்திலோ நான் எடுத்து வைக்கிற எந்த ஒரு முயற்சியிலும் நான் பார்க்கவில்லை. சிறுமைப்பட்ட நிலையில் இருப்பேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், புலம்பலில் எரேமியாவின் நிலை அப்படித்தான் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்தது போல உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் சொல்லுகிறார், நான் சிறுமையை கண்ட புருஷன். எப்படிப்பட்ட சிறுமையை எல்லாம் அவர் கண்டார் என்று அதற்கு அடுத்த வசனங்களிலிருந்து அடுக்கடுக்காய் அடுக்கி வைக்கிறார். 2வது வசனத்தை பாருங்கள். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார். ஆனால் நான் நடக்கிற பாதையோ இருள் நிறைந்ததாய் இருக்கிறது. கொஞ்சமும் வெளிச்சம் இல்லை. எதையுமே என்னால் முழுமையாய் நன்மையாய் அனுபவிக்க முடியவில்லை. இருள் சூழ்ந்த பாதையிலே நான் கடந்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அதே புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு வாருங்கள். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களிலே கிடக்க பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொல்லுகிறார், என்னை அவர் அழைத்து வந்த பாதை மாத்திரமல்ல, என்னை சில குறிப்பிட்ட காலங்கள் என்னை கிடக்க பண்ணினார். எப்படிப்பட்ட இடத்தில்? இருளான இடங்களில் நான் கிடக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் முடங்கி போன நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவை போல இருளான பாதையில் கடந்து வருகிறீர்களா? அல்லது வருடங்களை கடந்து இருளான ஒரு பகுதியிலே நீங்கள் அமிழ்த்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ப முடிகிறதா உங்களால்? என் சகோதரனே, என் சகோதரியே, இருளான பாதையில் நீங்கள் கடந்து வரலாம். நீங்கள் கடந்து வருகிற பாதை உங்கள் இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்துகிற விதத்தில் உங்கள் ஆத்மாவை சோர்வுற பண்ணக்கூடிய பாதையிலே நீங்கள் கடந்து வரலாம். அல்லது அப்படிப்பட்ட பாதையில் இன்னும் பல நாட்களாய் நீங்கள் அமிழ்த்தி கிடக்க பண்ணப்பட்ட நிலையில் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்றால் அர்த்தம் என்ன? ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. 2வதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதே புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் சொல்றாருங்க, என் சரீரத்தில் நிறைய வியாதிகள், நிறைய பலவீனம், கர்த்தர் அதை எல்லாம் அனுமதித்து விட்டார். வருட கணக்காய் நாட்கணக்காய் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கி விட்டார். முற்றலாகி போனது மாத்திரமல்ல, என் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரத்திலே ஏற்பட்ட வியாதி நிமித்தமாய் ஒருவேளை ஆண்டவர் என்னை இந்த வியாதியிலே கைவிட்டு விடுவாரோ, எனக்கு சுகம் கிடைக்காதோ என்று சொல்லி வருடக்கணக்காய் காத்து கொண்டு இருக்கிற நிலையில் சோர்வோடு காணப்படுவீர்கள் என்றால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒருபோதும் நீ கைவிடப்படுவதில்லை. இந்த வியாதியில், இந்த பலவீனத்தில், உனக்கு இருக்கிற இந்த வலி வேதனையில் என் கிருபையினால் உனக்கு சுகத்தை நான் கொடுப்பேன் என்பதாய் வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், அதே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு வாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலிலே புரள பண்ணினார். என் பல் முதற்கொண்டு அவர் விட்டு வைக்கவில்லை. என் பற்களை கூட பருக்கை கற்களால் நொறுக்கி வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த வியாதியின் மிகுதி, என் சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனையை தாங்க முடியாமல் நான் சாம்பலிலே புரண்டு கொண்டிருக்கிறேன். அப்படியா என்னை வியாதியின் பாதையிலே கர்த்தர் என்னை அமிழ்த்தி வைத்திருக்கிறார். எரேமியா புலம்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே அடுத்து வருகிற வசனத்தை பாருங்கள். 17வது வசனத்தில், என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், என் சுகத்தை மறந்தேன் என்பதாய் சொல்லுகிறார். அவருடைய சரீரத்தில் கொஞ்சம் கூட சுகமே இல்லைங்க. கொஞ்சமும் பலனில்லாத நிலையில் தசைகளும் தோள்களும் எலும்புகளும் பற்களும் நொறுக்கி முற்றலாகி போனது. ஆகவே மனம் கசந்து சொல்லுகிறார், என் சுகத்தையே நான் மறந்துட்டேன் ஐயா. நான் சுகமாய் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் எனக்கு மறந்து போனது. காரணம், நான் சுகமாயிருந்த நாட்களை பார்க்கிலும் வேதனையில் தவித்து துடித்து கொண்டிருக்கிற நாட்கள் தான் மிகுதியாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். சகோதரனே,
சகோதரியை, தகப்பனே, தாயே, ஒருவேளை வருடக்கணக்கான வியாதி நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். அநேக மருந்துகளும் மாத்திரைகளும் எடுத்தும் இன்னும் குணமடையாத வியாதியினால் போராடி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் மகனே, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு சுகத்தை தருவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், மீண்டுமாய் உனக்கு ஜீவனை தருவேன், தீர்க்காயுசோடு நீ எழும்புவாய். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற வல்லமையுள்ள தேவன். யோபுவை பாருங்கள், அவருடைய சரீரம் அப்படித்தான் இருந்தது. எரேமியாவின் புலம்பலை போன்றுதான் யோபுவின் புலம்பலும் அமைந்திருந்தது. எரேமியாவை போல யோபுவும் கூட சாம்பலிலே புரண்டார், தலையிலே புழுதியை அள்ளி போட்டுக் கொண்டார். காரணம், அத்தனை இழப்புகள், அத்தனை வேதனைகள். அவர் சரீரத்தில் கொஞ்சமும் சுகமில்லை. ஆனால் அதே சரீரத்தை கர்த்தர் மறுபடியும் பலப்படுத்தி அற்புத சுகத்தை கொடுத்து அவருடைய மேன்மையை மறுபடியும் திரும்ப பண்ணினார். அந்த தேவன் இந்த 8வது மாதத்தில் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், உங்களை கைவிட மாட்டார். இந்த வியாதி படுக்கையில் நீங்கள் எழும்புவீர்கள். சாப்பிட முடியாமல் வருடக்கணக்காய் தொண்டையில் இருக்கிற அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் மாற்றி போடுவார். வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த வலி வேதனைகளை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுவார். எலும்பில் இருக்கிற, தண்டுவடத்தில் இருக்கிற அந்த வலி வேதனைகளை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றுவார். அவர் சுகம் கொடுக்கிற தேவன். ஒன்றை நம்புங்கள், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். மாத்திரமல்ல, இந்த எரேமியா தன்னுடைய சிறுமையில் அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 7வது வசனத்திற்கு வாருங்கள். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். அவர் சொல்றாரு, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறது, இவ்வளோ பலவீனங்கள் இருக்கிறது, இருளான பாதையில் கடந்து வருகிறேன், இருளிலே நான் கிடக்கிறேன். ஆகவே இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஏதாவது செய்யலான்னு சொல்லி முயற்சி எடுத்தால் அதையும் அவர் அடைத்து போட்டு விடுகிறார். நான் எடுக்கிற எந்த முயற்சியிலும் கொஞ்சமும் மாற்றம் வராதபடிக்கு அடைக்கப்பட்ட நிலையில் நான் காணப்படுகிறேன். என் விலங்குகள் அது பாரமாகிக் கொண்டே இருக்கிறது. என் கைகளிலும் கால்களிலும் மாட்டப்பட்டு இருக்கிற விலங்குகள் அதிக சுமையாகி அடுத்து ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்புகிறார். வாருங்கள், அதே 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திற்கு வாருங்கள். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் சொல்றார், வெட்டின கற்கள். வெட்டின கற்கள் என்றால் மலைகளில் இருந்து அல்லது பூமியின் அடியில் இருந்து கற்களை, பாறைகளை, பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து அவைகளை பெரிய ஒரு சுவராக கட்டி என்னை நான் இருக்கிற இடத்தில் இருந்து வெளியே போகக்கூடாதபடிக்கு அடைத்து போட்டு விட்டார். எவ்வளவு அங்கலாய்ப்பு பாருங்க, எவ்வளவு வேதனை. சகோதரனே, உன் பாதைகள் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதோ, குடும்பத்தின் வருமானம், வீட்டில் இருக்கிற தரித்திரம், இருக்கிற கடன் சுமைகள், இதையெல்லாம் ஏதாவது பண்ணி எப்படியாவது வெளியே வந்துடலான்னு சொல்லி சின்ன சின்னதா ஏதோ ஒரு முயற்சியை எடுத்து அதிலே நன்மையை காண முடியாதபடிக்கு எரேமியாவை போல விலங்குகள் பாரமாக்கப்பட்ட நிலையில், அடைத்து போடப்பட்ட நிலையில் அங்கலாய்க்கிறாயோ? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதாய். அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். எரேமியாவின் சிறுமையில் அடுத்து வருகிற காரியத்தை பாருங்கள். 10வது வசனத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாயிருக்கிறார். அவ்வளோ போராட்டங்க, அவ்வளோ போராட்டம். தேவனுடைய ஊழியக்காரன் எரேமியா சாதாரண ஒரு மனிதன் அல்ல. எரேமியா கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தீர்க்க தரிசி. அவர் சொல்லுகிறதை சரியாய் நிறைவேற்றுகிற ஒரு பரிசுத்தவான். அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு சிங்கமாய் கரடியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த 10வது வசனத்தை பாருங்க. பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாயிருக்கிறார். என்னை அழிக்கும்படியான காரியங்கள் அவ்வளவா என்னை சூழ்ந்திருக்கிறது, கர்த்தர் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார்.
உங்கள் குடும்பத்தை அழிக்கும்படியா எதிர்த்து நிற்கிற பொல்லாதவன் கையில் உங்களை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஒருவேளை ஜெபித்து 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 இந்த காரியத்தில் இருந்து எப்படியாவது வெளியே வந்துடலான்னு சொல்லி முயற்சி எடுத்து முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களிலே தங்கி இருக்கிற சிங்கமுமாக இருக்கிறார் என்பது போல ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு எதிராய் செயல்படுவது போல தோணுகிறதோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன், நான் ஒருபோது கைவிட மாட்டேன். இன்றைக்கு ஒருவேளை நீ கடந்து வருகிற பாதை நான் உனக்கு சிங்கமாகவும் உன்னை கொன்று போடுகிற கரடியாகவும் தெரியலாம். மகனே மகளே, நீ என்னுடையவனாய் இருக்கிறபடியினால், என்னை சார்ந்திருக்கிறபடியினால் உன்னை நான் ஒருபோதும் கைவிடுவது இல்லை, நீ கைவிடப்படுவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியாவின் அடுத்த சிறுமையை நாம் பார்ப்போம் என்றால் 12வது வசனத்தை பாருங்கள். தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு லக்காக வைத்தார். 13வது வசனம், தம்முடைய அம்பரா துணியின் அம்புகளை என் உள்ளிந்திரியங்களில் பட பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய வில்லிலே அம்பை தொடுத்து நாணேற்றி அந்த அம்பிற்கு லக்காக என்னை வைக்கிறார். கர்த்தர் என்னை குறிவைத்து தாக்குகிறார். என் வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டங்களை நான் சந்திக்கிறேங்க. அவர் எய்கிற அம்புகள் ஏதோ சாதாரணமாய் அல்ல, அது என் உள்ளிந்திரியங்களுக்குள் ஆழமாய் பதியத்தக்க விதத்தில் பாய்ந்து வருகிறது. அவ்வளோ ஆக்ரோஷமாய் கர்த்தர் எனக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் மீது அங்கலாய்ப்போடு புலம்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் செயல்படுகிறவராய் தோன்றுகிறாரா? ஆண்டவர் எனக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே எதிராகத்தான் இருக்கிறது. அவர் தமது வில்லிற்கு என்னை அம்பிற்கு என்னை லக்காக வைக்கிறார். அவருடைய அம்புகளின் உள்ளின் திரியங்களை துளைத்து கொண்டு போகிறது என்று எரேமியா புலம்புவது போல மிகுதியான வேதனையும் வருத்தத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பலனை நிச்சயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள், நிச்சயம் அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளையும் அதோட விடலை. எரேமியாவின் சிறுமையின் புலம்பலை பாருங்க. அதனுடைய 14வது வசனம், நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன். ஆமாயா, இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ சோதனைகள், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளவு தோல்விகள், இவ்வளோ பலவீனம், இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ சிறுமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற என்னை பார்க்கிற என் உறவுகள், என் ஜனங்கள், என்னை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தார், அவர்கள் என்னை பரியாசமாய் பார்க்கிறார்கள், பரியாசமாய் பேசுகிறார்கள். அவர்களுடைய கிண்ணறத்திற்கு நான் பாடலாய் மாறிவிட்டேன். ஒருவேளை உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களோடு பணி செய்கிற நபர்கள் உங்களை பரியாசமாய் பார்க்கக்கூடிய நிலைக்கு, பரியாசமாய் பேசக்கூடிய நிலைக்கு, அவர்களுடைய கிண்ணற பாடலாய் நீங்கள் காணப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, வருத்தப்பட வேண்டாம். சகோதரனை வருத்தப்பட வேண்டாம், சகோதரியை வருத்தப்பட வேண்டாம், தகப்பனை தாயை வருத்தப்பட வேண்டாம். மனிதர்களுடைய பரியாசங்களை என் தேவன் ஓய பண்ணுவார். இன்றைக்கு உங்களை பரியாசம் பண்ணி அவர்கள் கிண்ணற பாடலாய் இருக்கிற உங்களை அவர்கள் நடுவிலே தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நாளொன்று வரும், அவர் உங்களை கைவிடாத தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவார். கர்த்தருடைய பிள்ளையே, நிரூபித்து காட்டுவார். மாத்திரமல்ல, இந்த எரேமியாவின் சிறுமையை குறித்து பாருங்கள். 8வது வசனத்தில் அவர் புலம்புறாருங்க. இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ பரியாசம், இவ்வளோ வேதனை, என் வாழ்க்கையில் இவ்வளவு வேதனைகளை நான் சந்திக்கிறேனே, எனக்கு விடுதலை கிடையாதா, மாற்றங்கள் கிடையாதா என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். அப்படி நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். காத்திருந்து ஜெபிக்கிறேன், மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன், நடு ஜாமத்தில் ஜெபிக்கிறேன்.
அதிகாலையில் எழுந்து ஜபிக்கிறேன், இரவும் பகலும் என் இருதயம் அவரையே நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஜபத்திற்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அவர் என் ஜபத்திற்கான வழியை அடைத்து போட்டார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில், ஆண்டவரே என் ஜபத்துக்கு பதில் கிடையாதா? நான் எவ்வளோ ஜெபிச்சிட்டேன், எவ்வளோ உபவாசம், எவ்வளோ கண் விழிப்பு, எவ்வளோ போராட்டங்கள், இத்தனைக்கும் எனக்கு பதில் கிடையாதா என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்புகிறார். அங்கலாய்த்து புலம்புகிறார். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ வேதனைகள், ஜெபம் ஒன்றுக்குமே மாற்றம் வராதபடியினால் அங்கே எரேமியா சொல்கிறார், என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கை அழிந்து போயிற்றா? நான் ஜெபித்து ஒரு மாற்றம் வரல, இனி என் வாழ்க்கை அவ்வளோதான். இனியும் ஆண்டவரை நம்பி என்ன நடக்க போகுது? என்ன மாற்றம் வரப்போகுது? எல்லாம் தான் முடிஞ்சு போனது. சோர்ந்து இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். என் பலனும் என்னுடைய காத்திருப்பின் நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. அழிஞ்சு போயிட்டா? நம்பிக்கையோட தான் இருந்தேன், கர்த்தரை தான் சார்ந்து நின்னேன். ஆனால் ஒரு பதிலும் கிடைக்கல. குடும்பத்தில் மாற்றம் வரல, சரீரத்தில் சுகம் இல்லை, தரித்திரம் மாறல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் மாறல, எல்லாமே எதிர்மாறாய் இருக்கிறது. வழியெல்லாம் அடைக்கப்பட்ட நிலையில் சோர்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடல. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை கண்ணீருக்கு மத்தியில் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பிக்கொண்டிருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வளோ புலம்புறாருல, எரேமியா புலம்பி தள்ளுறாருல, தள்ளிட்டு அடுத்தவர் என்ன சொல்றார் பாருங்க. அதனுடைய வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 21வது வசனத்தை பாருங்க. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவர் சொல்றாருங்க, இதெல்லாம் என் மனசுல ஒரு ஓரத்துல இருக்கு, ஆனா நான் கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களால முடியுமா சகோதரா? உங்களால் அதை செய்ய முடியுமா? நான் தோல்வியில தான் இருக்கிறேங்க. இருளில் என்னை அழைத்து வந்து இருளிலே கிடக்க பண்ணினார். என் சதையும் என் எலும்புகளும் எல்லாம் முற்றி போயிற்று. என் பற்கள் எல்லாம் தகர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. என் சுகத்தெல்லாம் மறந்துட்டேன். என் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமாக இருக்கேன், கிண்ணற பாடலாக இருக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. என் ஜெபமெல்லாம் வீணா போறது போலவே இருக்கு. ஆனாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சகோதரனே, கர்த்தர் நல்லவர். ஒருவேளை உன்னை இருளான பாதையில் அவர் நடத்தி இருளிலே கிடக்க பண்ணலாம். ஒரு நாள் உண்டு, நீ வெளிச்சத்திற்கு வருவாய், நீ வெளிச்சத்திற்கு வருவாய். வெளிச்சத்தின் பிள்ளையாய் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்திற்குரியவர்கள். இப்பொழுது இருக்கிற இருளை உங்களிலிருந்து எடுத்து போடுவார், அதை நீக்கி போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை அதை பாருங்கள். அடுத்து 24வது வசனத்தில் எரேமியா இன்னும் அழுத்தமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆமென். அவ்வளோ தோல்வியின் பாதையில் நான் கடந்து வந்தாலும், வேதனையின் உச்சத்தில் நான் நின்று கொண்டிருந்தாலும், என் கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என் பங்கு. ஆமென். ஒரே ஒரு விஷயம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கண்களை மூடி
வலதுகரத்தை உயர்த்தி கர்த்தர் என் பங்கு என்று சொல்வீர்களா? இப்போ சொல்லலாமா? கர்த்தர் என் பங்கு, கர்த்தருக்காக நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன், அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன், அவரை நான் நம்புவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை பார்த்து சொன்னீங்கல்ல, உங்க வலதுகரத்தை உயர்த்தி சொன்னீங்கல்ல, கர்த்தர் என் பங்கு, அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன்னு சொன்னீங்கல்ல, உங்க காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படி சொல்லிட்டு 25, 26 எரேமியா ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. சகோதரா சகோதரி, நீ காத்திருக்கிற உண்மைதான், நீ இளைத்து போனாய் உண்மைதான், உனக்குள் இருக்கிற நம்பிக்கை எல்லாம் அழிந்து போயிற்று உண்மைதான். ஆனாலும் உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் அவர்தான் என் பங்கு, வேற வழியே இல்லை, நான் அவரை நம்பிக்கொண்டிருப்பேன்னு சொல்றல்ல, அது நல்லதாய் முடியும். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது. அவருடைய ரட்சிப்பை எதிர்பார்த்து, அவரிடத்திலிருந்து வரக்கூடிய பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்கள் காத்திருப்பை நல்லதாய் கர்த்தர் முடிய பண்ணுவார், நல்லதாய் முடிய பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே புலம்பல் 3:31 படி ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை நம்புங்கள், இந்த வார்த்தையை நம்புங்க. 32வது வசனத்தில் பாருங்க, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது கிருபையின்படி இறங்குவார். ஒருவேளை இப்போ அவர் சஞ்சலப்படுத்துவது போல தெரியலாம். எரேமியா சொன்னது போல பதிவிருக்கிற கரடியாகவும் மறைவிடத்தில் மறைந்திருக்கிற சிங்கமாகவும் அவர் எனக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற அந்த பாதையில் நீங்கள் இப்பொழுது கடந்து வரலாம். ஒருவேளை அவர் சிறுமைப்படுத்தினாலும் அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களுக்கு மீது இரக்கம் செய்வார், உங்களை கைவிட மாட்டார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? முடிந்தால் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். தகப்பனே, உமக்கு கோடானு கொடி ஸ்தோத்திரம் ஐயா. பரலோகத்தின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணின தெய்வமே, ராஜாதி ராஜாவே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் சஞ்சலப்படுத்தினாலும் எங்களுக்கு இரக்கம் செய்வீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. தேவரே, எரேமியா சொன்னது போல உம்மை நோக்கி சொல்லுகிறோம், கர்த்தாவே நீரே எங்கள் பங்கு, உம்மேல் நம்பிக்கை கொண்டிருப்போம், உம்மீது நம்பிக்கை கொண்டிருப்போம். ஆண்டவரே, இந்த ஜப நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதியின் கூறுகள் முறிக்கப்படுவதாக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, தரித்திர நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, கடன் சுமைகள் மாறட்டும் ஐயா. மற்ற மனிதர்களுடைய பரியாசமும் ஏளனமும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாய், அதை அப்புறப்படுத்தி போடும்படியாய் ஒரு மகிமையை விளங்க பண்ணும் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்தில் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. தகப்பனே, இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாக சென்று எல்லா தடைகளையும் மாற்றி போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, நல்ல சுகபலத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் வாய்க்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வெகு நாட்களாய் வெகு காலமாய் காத்திருந்து கர்த்தாவே இவர்கள் ஆத்துமா முறிந்து போன நிலையில் இருக்கிறதே, அதை நீர் பார்த்தருளுவீராக, அதை நீர் கவனித்து கர்த்தாவே நன்மையை காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்மை தேடுகிறவர்களுக்கும் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே, நல்லவராகவே இருக்கிறீர் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் மகிழும்படியாய், இவர்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் மாறுபடியாய் கர்த்தர் தாமே ஒரு அற்புதத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே செய்து நன்மையை கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒருவேளை சஞ்சலப்படுத்துகிறது போல தெரியலாம்,
கடினமான பாதை வழியாய் நீங்கள் கடந்து வருவது போல இருக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மெய்யாகவே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் உங்களை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.